முருகபக்தர் அனைவருக்கும் அசோக் குமாரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாடியில நடக்கிற ஒரு முக்கியமான திருவிழாவை பத்தி, ஒரு கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். பாடியில இருக்க திருவள்ளிதாயம், ஆலங்குடிக்கு இணையான ஒரு குருஸ்தலம்னா அது பாடியில இருக்க திருவள்ளிதாயம் தான். இந்த குருஸ்தலத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு பகவான் சாபம் பெற்று இங்க வந்து சிவனை வேண்டி தன்னோட சாபம் நீங்க பெற்ற ஒரு ஸ்தலம் இது. அவ்வளோ ஒரு சிறப்பான ஸ்தலம் இது. அதே மாதிரி அனுமான் வந்து இங்க அமர்ந்து சிவனை பூஜித்த ஒரு லிங்கம். அந்த கோயில் பின்னாடி, கருவறைக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு தனி சந்நிதி வச்சு அனுமான் பூஜித்த லிங்கம்னு இருக்கும். அது வந்து பார்க்கறதே ஒரு தனி சிறப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். அருணகிரிநாதரே நேரில் வந்து முருகப்பெருமானை வணங்கிய ஒரு ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சிவாலயம் சொல்லுவாங்க. மற்ற கோயிலுக்கு இல்லாத சிறப்பு இந்த சிவனுக்கு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாவு விமோச்சனம் அளிக்கும் ஸ்தலம். அதாவது நீங்க எப்படிப்பட்ட சாபம் பெற்றிருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், நவகிரகத்தின் பிரச்சனை இருந்தாலும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து போக உங்க பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பல பேர் இந்த கோயில் வாசல் வரைக்கும் வந்திருப்பாங்க, உள்ள வர முடியாமல் போயிருப்பாங்க. ஏன்னா அந்த பிரச்சனைகள் அவங்கள உள்ள போக விடாது. அப்படி நீங்க இந்த கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆயிட்டீங்க, சிவனை வேண்டிட்டீங்க, முருகனை பார்த்துட்டீங்கனாலே உங்க பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சிரும். அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் அதிகப்படியாக உள்ள ஒரு சிவாலயம்னு சொன்னா அது பாடியில இருக்க திருவள்ளிதாயம் ஆலயம் தான். இந்த கோயில பாத்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி 27, 2026 செவ்வாய்க்கிழமை என்ற தைக்கிருத்திகை திருவிழா நடக்குது. எல்லா சிவாலயத்திலையும் பாத்தீங்கன்னா முருகனுக்கு பூஜை நடக்கும். ஆனா இந்த ஒரு சிவாலயத்துல மட்டும்தான் தைக்கிருத்திகைக்கு விசேஷமாக பூஜை நடக்கும். அது மட்டும் இல்லாம செவ்வாய் ஆதிக்கம் அதிகப்படியாக உள்ள ஒரு ஸ்தலம் இது. இந்த சிவாலயத்துக்கு வந்து முருகனை வேண்டிட்டு நீங்க போக 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 உங்க பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். திருமண தடை நீங்கும். செவ்வாய் தோஷம் உள்ளவங்க கண்டிப்பா இந்த சிவாலயத்துக்கு வந்துட்டு போங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். நல்லதே செய்வோம். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. பசுவுக்கு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம் எல்லோரும்.